ஹாய் வணக்கம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற டிஷ் என்னென்னா சைனீஸ் டிஷ். இது வந்து பிளாக் பெப்பர் சிக்கன். ஓகே, இதுக்கு பிரெஸ்ட் பார்ட் சிக்கன் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா முள் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நீளமாக வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கு சோயா சாஸ், ஆயிஸ்டர் சாஸ், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் எல்லாம் போட்டு உப்பு கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஏன்னா இதுக்கு ப்ரௌன் சுகர் போட்டிருக்கேன். ஏன்னா சோயா சாஸில் கொஞ்சம் உப்பு இருக்கும், ஸோ பார்த்து போடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutes சோக் பண்ண விட்டுருங்க. அப்புறம் நான் இன்றைக்கி பண்ண போகிறது ஏர் ஃப்ரையரில் தான் நான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஓகே, அப்போ ஏர் ஃப்ரையரில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுப்பேன். இப்போ நீங்கள் அதை தான் பார்ப்பீங்க. ஏர் ஃப்ரையரில் இப்படி எல்லாத்தையும் போட்டுட்டு ஆயில்ஸ் கொஞ்சம் ஸ்ப்ரே தான் பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை மாதிரி அந்த ரொம்ப நாங்கள் போட்டு ஃப்ரை பண்ணுவோம் அந்த மாதிரி இல்லை. ஓகே, இதை ஒரு 15 minutes வச்சுட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். ஓகே, 15 minutes நான் செட் பண்ணியாச்சு. அது ஆட்டோவாக ஆஃப் ஆகிரும். அதுக்கு பிறகு எங்களுக்கு வேலை லேஸு. ஓகே, இப்படி வச்சுருங்க. அப்புறம் நான் இதுக்கு ஒரு பேனுக்கு ஆயில் போட்டுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு அப்புறம் ஆனியன்ஸ் போட்டுட்டு அப்புறம் வந்து நான் பெல் பெப்பர் போடுறேன் இதுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு வாசனை. பெல் பெப்பரும் போடுறேன். அதையும் போட்டு அதுவும் மிக்ஸ் பண்ண விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் நான் சிக்கனை போட போகிறேன். அப்புறம் இதில் இன்க்ளூட் பண்ண முடியாத ஒரு வீடியோ கிளிப் இருக்குது. அது என்னென்னா ஒரு சாஸ் பண்ணுறேன். அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னா சோயா சாஸ், டார்க் சோயா சாஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கலர் நல்லா இருக்கும். டார்க் சோயா சாஸ், அப்புறம் சிக்கன் ஸ்டாக், அப்புறம் ஆயிஸ்டர் சாஸ், அப்புறம் சுகர், கொஞ்சோண்டு உப்பு, இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நாங்கள் இதோடு சேர்க்குறோம். இப்படி இருக்கும். ஸோ அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விடணும். எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டு எனக்கு கொஞ்சம் சிக்கன் ஸ்டாக் கொஞ்சம் கூடவே இருந்துச்சு. நான் அதையும் இதில் போட்டுட்டேன். இல்லாட்டி இந்த அளவுக்கு உங்களுக்கு இது போதும், நான் இதோட கிரேவி போதும்னா இதோட விட்டுருங்க. நான் உப்பு பார்த்துக்கிட்டே ஏன்னா உப்பு இருக்குதுன்னு சொன்னேன் தானே சோயா சாஸில். இந்த அளவுக்கு போதும் நினச்சிங்கன்னா விட்டுருங்க. அப்புறம் நான் சிக்கன் அதுவும் இன்க்ளூட் பண்ண முடியலை. போட்டுட்டு அதுக்கு பிறகு உப்பு அண்ட் பெப்பர் போடுறேன். அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போடுறேன். இதோடு நீங்கள் விட்டுட்டு இது ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.